ஹலோ. திமுரு வேற ஒன்றும் இல்லை. என்னோட 25 வருஷத்தில் இதை வாட்டி நான் ஜூ போகிறேன். இந்த ஜூ போயிட்டோன்னே இந்த குரங்கு இருக்கு இல்லையா, உங்களால் பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரில. அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ரொம்ப தனியாக. மற்ற கூண்டுலலாம் 2-3 மிருகம் இருக்குது, லைக் ஒரே ஸ்பீசிஸில் 2-3 வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குரங்கு மட்டும் தனியாக இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிசியான இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் வந்து ஜேபியில் உள்ள ஜூ தான் வந்திருக்கேன். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 வெள்ளி. ஸோ 10 வெள்ளினோடனே ஏன் செம்ம சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி உள்ளே போய் பார்த்தோன்னு தான் தெரியுது. ஆக்சுவலி நான் தப்பாக எதுவும் சொல்லலை, ஆனால் அங்கே இருக்கிற மிருகம் எல்லாமே வந்து சந்தோஷமாகவே இல்லை. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சில இதில் வந்து சாப்பிடுதான் நினைக்கிறேன், சாப்பாடு போடுறத நான் பார்க்குறேன், ஆனால் ஒட்டி போயிருக்கு. இது நீங்கள் இந்த யானையை பாருங்கள், அதோட சொந்த புரியுதில்ல. ஸோ அடுத்தது இந்த குரங்கு, அதெல்லாம் ரொம்ப தனியாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, உட்காந்துருக்கு. ஒரு டைகர் புலி ஓகேவா, அது சுற்றின இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்கே, அவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டே இருக்கும். இருங்க, அது அப்புறம் பார்ப்பீங்க ஓகேவா. சில மிருகம் ஓகேவா இருக்குது, சில மிருகம் தனியாக இருக்கே. அப்புறம் இதான் நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் எனக்கு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அங்கே நின்றுருந்தோன்னா 15 நிமிஷமும் அது விடாமல் அந்த இடத்தையே சுற்றி நடக்குது. அதோடைய இடம் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, ஓகேலா. ஆனால் ஜூவில் என்னத்துக்காக மிருகத்தை வச்சுருக்காங்க, இல்லை உண்மையிலே நான் கேட்குறேன் என்னத்துக்காக வச்சுருக்காங்க? மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூவில் என்னத்துக்காக மிருகம் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு. நிஜம் வாழ்க்கையில் இத்தனை நாள் டிவியில் பார்த்தா நம்ம இப்போ தான் நேரில் பார்க்குறோம் அப்படின்ட்டு எக்ஸைட்டடாக இருக்கணும். ஆனால் இந்த மிருகம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமாக தான் இருக்கும். அதோட கண்ணில் சந்தோஷம் இல்லை, எனக்கே தெரியல. எல்லா ஜூவும் அப்படி தான் இருக்குமா?